வணக்கம். நான் உமா பேசுகிறேன். இப்போ நம்ம பொட்டுக்கடலை தூள் அரைப்பதற்கு எப்படி என்று பார்க்கலாமா? இது பிரண்டை நம்ம ஈரமாக இருக்கும்போதே எடுத்து அது அந்த இதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே கட் பண்ணி காய வச்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாத்துக்குமே உதவும். அதை நம்ம தூளுக்கு லைட்டாக எண்ணெய் இருக்கும்போதே கொஞ்சம் இப்படி வதக்கி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். சரி, வதக்கி அடுத்தது நம்ம எள்ளு ஒரு ஸ்பூன், ஒரு ஸ்பூன், அது கூடவே ஜீரகம் 1/4 ஸ்பூன், அது கூடவே மிளகு 1/4 ஸ்பூன். இந்த எள்ளு தாங்க ரொம்பவும் சுவையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எள்ளு 1/2 ஸ்பூன் கூட போட்டுங்க, தேவைக்கேற்ப. ரொம்ப சுவையாக இருக்கும். ஜீரகம் செரிக்கிற தன்மை நம்மளுக்கு நிறைய இருக்கும். எல்லாத்துலேயுமே சமமாக போடுவாங்க. ஜீரகம் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து மிளகு காரமும் உடம்புக்கு சளி தன்மையை எடுக்கும் இல்லையா, அதனால் இப்படி லைட்டாக அழகாக பொரியுது பாருங்க. இந்த சத்தம் கேட்ட உடனே படப்படுன்னு இதை நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். வறுக்கும் போதே பாருங்க எவ்வளோ வாசமாக இருக்குதுன்னு. அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். இதுக்கு முக்கியமாக எள்ளு அவ்வளோ சுவையாக இருக்குங்க. எள்ளு ஆமாம். இப்போ நம்ம பொட்டுக்கடலையை அந்த வானலில் போட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துது. பொட்டுக்கடலையை நல்லா செவற அளவுக்கு செவரும்போது, அது கொஞ்சம் சிவந்த நிறம் வரும்போது பெருங்காயத்தூள் தேவைக்கேற்ப ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுங்கூடிய 1/4 ஸ்பூன் அவங்கவுங்களுக்கு காரத்தை அந்த மாதிரி போட்டுக்கலாம். ரெடி ஆச்சு, அவ்வளோதான். இதை ஒரு பாத்திரத்தில் ஓகே. அதுக்கடுத்தது பூண்டு நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். கருவேப்பிலை இருந்தால் கூட நீங்கள் போட்டுங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, நான் காலையில் போடும்போது போட்டுட்டேன், அதனால் நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதை அரைக்கும்போது கொஞ்சம் நல்லா ஆற விடணும். அப்போ தான் அது அந்த இல்லைன்னா எல்லாமே ஈரப்பதமாக ஆகிடும். ஒரு மாதிரி ஆற விட்டு அரைச்சாக்கா நல்லா பவுடர் ஆகிடும். இதை அரைக்கும்போது பெரிய சல்லடை, ரவை சலிக்கிற சல்லடைன்னு சொல்கிறாங்களா, அதில் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு இது சலிச்சிடுங்க. அதுக்கு அண்ணாட்ட சலிக்க தேவை, நல்லாவே அரைச்சி அப்படியே கொட்டிக்க வேண்டியதுதான். அப்போ தான் இட்லி பிடிக்கி ரொம்பவும் நல்லா இருக்கும். பூண்டை இந்த அளவுக்கு வறுத்து போட்டு ஆற வச்சு அரைச்சிட வேண்டியது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்க, இட்லி பொடி அரைச்சி இதை பாருங்க. இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். எல்லாரும் இதை பார்த்து பயனடையலாம். மீண்டும் சந்திப்போம்.